welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம mango pound cake எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். Mango season ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் mango வச்சு different types of recipes தேடிட்டு இருக்கீங்க. சோ இந்த ரெசிபி உங்களுக்காக இது mango lovers-க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டா இருக்க போகுது. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திருங்க. இது ஒரு fork வச்சு நல்லா பீட் பண்ணிருங்க. நல்லா fluffy ஆற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes வரைக்கும் ஆகும். இப்போ eggs நல்லா fluffy ஆயிடுச்சு. சோ இது கூட ஒரு 1/2 கப் sugar சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. sugar நல்லா மெல்ட் ஆயிரணும். இப்போ sugar நல்லா மெல்ட் ஆயாச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கப் melted butter சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட ஒரு 1/2 கப் mango puree சேர்த்துக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸ் மேங்கோவோட தோலை நீக்கிட்டு ஃப்ளஷ் மட்டும் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மேங்கோ வெரைட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கிட்ட நல்ல ஸ்மூத் பேட்டர் ரெடியா இருக்கு. இது கூட கொஞ்சமா yellow ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்க ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட மேங்கோ பவுண்ட் கேக் பேட்டர் ரெடியா இருக்கு. ஒரு லோஃப் பேனை நல்லா கிரீஸ் பண்ணிட்டு அதுல மைதா தூவி வச்சிருக்கேன். நம்மளோட பேட்டரை இதுக்கு மாத்திரலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா டேப் பண்ணுங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ் இருந்தா ரிலீஸ் ஆகும். இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணுங்க. நம்ம லோ பேன் அது மேல வச்சிருங்க. ஒரு மூடி போட்டுட்டு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயாச்சு. சோ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கேக் சூப்பரா வந்திருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஆறட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு கேக்கை டீமோல் பண்ணிட்டு நீங்க உடனே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டா டெலிஷியஸா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.